வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கலங்கி போயிருக்கிறாரு. அவருடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து வருது. இந்த 2-3 நாள்ல இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அவருடைய பிரச்சார வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதுல எந்த அளவுக்கு அவர் தைரியமா பேசுறாரு, அவருடைய உடல் மொழி என்ன அப்படிங்கிறது உங்களாலே கவனிக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக செங்கோட்டையன் ஒரு போர்க்கொடி தூக்குனார்ல, அந்த போர்க்கொடி தூக்குனதுல கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கு. செங்கோட்டையன் ஏதோ அந்த பகுதியில் மிகப்பெரிய தலைவர் அப்படிலாம் இல்ல. செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி. அதிமுக ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர். எம்ஜிஆருடைய முதல் அமைச்சரவையும் போது அவர் அப்போது எம்எல்ஏவா இருந்தார். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தார். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அத்தனை பகுதிகளுமே அண்ணா திமுகல அவர் அறிஞ்சவர். எல்லா நிர்வாகிகளையும் பேராடு சொல்ற அளவுக்கு அவர் நல்ல அறிமுகம் கொண்டவர். கொங்கு மண்டலத்துல ஒரு நல்ல ஒரு ஹெவி வெயிட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரு போர்க்குடி தூக்குனதுலையும் ஏதோ செய்ய போறாரு அப்படின்னு சொன்னதுலையும் ரொம்ப பெரிய மாற்றம் வந்துடல. ஏன்னா அந்த மாதிரி நம்பிக்கை செங்கோட்டையனுக்கே இல்லை. அமைதி தேடி அவரு வட மாநிலத்துக்கு போயிருக்கிறாரு. திரும்ப வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவர் யார் கையில் இருக்கிறாரு, பாஜக கையில் இருக்கிறாரா, RSS கையில் இருக்கிறாரா, இந்த மாதிரி தொடர்ந்து பேச்சு இருக்கு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு லேசா கலக்கம் வந்துருச்சு. அவருடைய பிரச்சாரத்துல அவர் பேசின பேச்சுல தடுமாற்றம் இருக்கு. அதை நீங்களும் கவனிச்சிருக்கலாம். முக்கியமாக பேசும்போது அதிமுக கட்சி அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி சொல்றது தப்பு இல்லை. நிறைய சாதாரண மக்கள் நிறையவே சொல்லுவாங்க. ஆனா கட்சியில் ஒரு மூத்தவர், கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், பொதுவாக கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதிமுக அப்படின்னு சொல்லுவாங்க, அஇஅதிமுகன்னு சொல்லுவாங்க, கழகம் ஆட்சிக்கு வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுக கட்சி அப்படின்னு சொல்றது கட்சியிலிருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. சாதாரண மக்கள் நான் சொல்றது அதுதான். கட்சியில தொண்டரா இல்லாதவங்க, மேல் பொறுப்புல இல்லாதவங்க, ரொம்ப ஒரு பொதுமக்களா இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதிமுக கட்சி, திமுக கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுகங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுலயே அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. கட்சியிலிருந்து அவரே விலகி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம திண்டுக்கல்ல போய் பேசும்போது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்க நாங்கள் பாடுபடுவோம். அது மாதிரி மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் தேவருடைய பெயர் வைக்க வேண்டும் என்று கூறுவோம். இதெல்லாம் சொன்னது நிச்சயமாக நேரடியாக தேவர் மக்களை, முக்கரத்த சமூக மக்களை முழுக்க திருப்தி கொண்டு வந்துடாது. இதன் மூலம் பல அரசியல் வல்லுநர்கள் சொல்ற மாதிரி தேவேந்திர குல வேளாண் மக்களை விலக்கித்தான் வைக்கும். சரி, எதுக்காக அங்கே போய் சொல்றாரு? அவருக்கு மிகப்பெரிய பிடி அங்கு இல்லை. முக்கொருத்த சமூகத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பிடி இல்லை. ஆனா பன்னீர்செல்வம் போகும்போது அவர் அப்படிலாம் அரண்டு போகல. நல்லா அவரை வெளியே போக வைக்கணுங்கிறதுக்காகவே திட்டம் தீட்டி எல்லா மாவட்ட செயலாளர்களையும் தன் பக்கம் இழுத்து அவர்களை தன் வலைக்குள் வைத்து OPS போக சொன்னார். OPS போனது மூலம் என்ன ஓட்டு போயிருமா அப்படின்னு நினைச்சார். ஏன்னா பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், இப்படிலாம் பல மூத்த தலைவர் இருக்காங்க. முக்கியமா விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, உதயகுமார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ராஜன் செல்லப்பா, இந்த மாதிரி பல அந்த சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் அவர் கூட தான் இருக்காங்க, எடப்பாடி கூட தான் இருக்காங்க. இவர்கள் மூலமே இழந்த ஓட்டுகள், சசிகலா, டிடிவி தினகரன், OPS மூலமாக இழந்த ஓட்டுகள் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, ஓகே. ஆனா அவர் எதுல ஹெவி வெயிட் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? கொங்கு மண்டலத்துல. கடந்த தேர்தலில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிக அளவுக்கு தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல தான் வந்துச்சு. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய சக்தி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்பதான் அதிமுகவுக்கு எதிராக அல்லது எடப்பாடிக்கு ஒரு பெரிய போட்டியாக பாஜகவிலிருந்து அண்ணாமலை வளர்ந்துட்டு வர்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அது. அந்த ஜோன்லயே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோ, ஒரு பிரச்சனை வந்துடுமோ, அந்த மண்டலத்திலேயே ஏதோ ஒரு ஆட்டம் வந்து விடுமோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. செங்கோட்டையன் பதவி நீக்கப்பட்ட உடனே, பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட உடனே ஏராளமான அவருடைய ஆதரவாளர்கள் பதவிகளை வேண்டான்னு திறந்தாங்க. இன்னும் நிறைய பேர் போயிருவாங்களோ அப்படிங்கிறது அவர் மனசுல வந்துருச்சு, எடப்பாடி பழனிசாமி மனசுல வந்துருச்சு. அடுத்த தேர்தலில் ஒருவேளை பெரிதாக ஜெயிக்க முடியாட்டி அப்படின்னா அதற்கு இதெல்லாம் காரணமா அமைஞ்சிருமோ அப்படிங்கிற கவலை அவருக்கு வந்துருச்சு. பின்னால் ஆட்டு விக்கின்ற பாஜகவோ RSSஓ இதற்கு பின்னால் ஆட்டு வைத்து கட்சியை உடைத்து அல்லது கட்சியில் எடப்பாடி பழனிசாமியுடைய பலத்தை குறைச்சு இந்த மாதிரியான விளையாட்டு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய சக்தி தான் எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப அசைஞ்சு போறவர் அல்ல, அடிமட்டத்திலிருந்து வந்தவர், எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சவர். அப்படி இருந்து வந்தவருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் தெரியும். டெல்லி எப்படி சமாளிக்கணும் தெரியும், மோடி எப்படி சமாளிக்கணும், அமித்ஷா எப்படி சமாளிக்கணும், இல்ல ஸ்டாலின் எப்படி சமாளிக்கணும், எல்லாமே தெரியும்.
ஆனாலும் அவர் மண்டலத்திலேயே தன்னுடைய செல்வாக்கு போயிருமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. இதனாலதான் மற்றவர்கள் ஏதாவது அவர் பக்கம் செங்கோட்டையன் பக்கம் போவாங்களோ, செங்கோட்டையனுக்கு ஆதரவான மனநிலையில் இருப்பாங்களோ இப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமாக பல முன்னாள் அமைச்சர்கள் கருத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சி.வி. சண்முகம் கருத்து சொல்லாம பத்திரிகையாளர் ஒண்ணுமே இல்ல போறாரு, ஏதோ ஒரு கருத்து சொல்லலாம்ல, செங்கோட்டையன் எதிராக சொல்லலாம், அது கூட சொல்லல. ஜெயக்குமார் வெளியே வரவே இல்லை. இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக சில பேர் இருக்காங்க கட்சிக்குள்ள. மேலும் கட்சி ஒன்றுபடணும் என்னங்கிறது பெரிய விவாதமாயி போச்சு. சரி, முக்கியமாக டிடிவி சசிகலா ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா முக்குளத்தர் வாக்கு வரும் இப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். அவங்களெல்லாம் எப்படி ஆஃப் பண்றது? இப்போ கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கொடுக்கணும், ஒரு சக்தி கொடுக்கணும், ஒரு பவர் கொடுக்கணும், ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டுன்னு ஒரு மனநிலை மாற்றத்துக்கு வந்துட்டார். இப்போ ஒரு சில மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லி, ஐயா உங்க பகுதியில் இருக்கின்ற உங்க மாவட்டங்கள் இருக்கின்ற தொகுதிகளில் யாரு நல்ல வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் பெயர்களை எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க, அதை பொதுச் செயலாளர் பரிசீலிப்பாரு, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப புதுசுதான். பொதுச் செயலாளர் பார்ப்பாரு, இவங்களெல்லாம் வேட்பாளரை நிறுத்துவாரு. இப்போ மாவட்ட செயலாளருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஓகே, நமக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடப்பாடி அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. ஏன்னா எடப்பாடி இறங்கி வர்றாரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பதவி வந்தா போதும், யார் தலைவராக இருந்தாருன்னா எடப்பாடி இருக்கிறாரு, கவனிக்கிறாரு, அந்த நிர்வாகத்தை பார்க்கிறாரு, அது போதும், யாரோ ஒருத்தர் இருக்கட்டும். ஆனா அதே சமயம் இந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் நீங்க யாரு வேட்பாளர் சொல்லுங்கன்னு சொல்றதே திருப்தி தருமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேரை சொன்னா கூட 10 பேர் ஜெயிப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அந்த விதமான ஒரு நிலை கொங்கு மண்டலத்திற்கே வந்துருமோ அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு ஆட்டம் காணக்கூடிய நிலை தான் அதிமுக இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு செங்கோட்டையன் ஆட்டம் காண வைக்கல, ஓபிஎஸ் கொடுத்து தாக்கம் கூட கொடுக்கல. இருந்தாலும் கூட இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் பரவாயில்ல, கட்சியில் இருக்கிற பல பேர் அவங்க கூட மனநிலையில இணைப்பில் இருப்பாங்க, ஒரு கனெக்ஷன் இருப்பாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கவலை கொடுத்திருக்கு. இதனால்தான் அவர் பேச்சுல ஒரு தடுமாற்றம் வந்திருக்கு. அவர் பேசுற பேச்சுல ஒரு உறுதி இல்லை, என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுல அவர் பெரிய அளவுக்கான திறன் காண்கல. ஏன்னா அவருடைய மூத்த தலைவர்கள் கூட அவர் பக்கம் இருக்கிறதுக்கு உண்மையாவே விரும்புறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு. என்னதான் அவர் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாரு, அவங்களுக்கு நிதி உதவி எல்லாம் செஞ்சாரு, இல்ல அவங்கள நல்ல ஒரு மனநிலையில வச்சிருக்கிறாரு, இருந்தாலும் கூட அவரை நம்புறதுக்கு இந்த மூத்ததுகள்லாம் மறுக்குதோ அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்படியே போச்சுன்னா அடுத்த தேர்தல் என்ன ஆகுறது? சரி, அதிமுக தன் பக்கம் இருந்துரும், முதலமைச்சர் ஆகாட்டியும் பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவரெல்லாம் இப்படி எல்லாம் நினைச்சவரு அதிமுகவே இருக்குமாங்கிற சந்தேகத்துக்கு வந்துட்டார். அதான் ஒரு முக்கியமான விஷயம். தேர்தலுக்கு முன்னாலே என்ன வேணாலும் நடக்கும். பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் ஏதோ ஒன்று பிரிவுகளை செய்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு, அல்லது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாத நிலைமைக்கு, அல்லது போட்டி போட்டு முதலமைச்சர் வேட்பாளரை பெறமுடி நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. இன்னும் கூட பல கட்சியில பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. இதுல என்னன்னா அதிமுக தொண்டருக்கு ஒரு உற்சாக குறைவு நிச்சயமா ஏற்பட்டிருக்குங்க. ஆனா அடுத்த சில வாரங்களிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு உறுதியை மெதுவாக தளர்த்தி மற்றவங்களாம் சேர்த்துக்க வந்தார் அப்படின்னா அவரு கொஞ்சம் ஒரு பவர் இருக்க முடியும். ஆனா ஓபிஎஸ் கிட்டையோ டிடிவி கிட்டையோ சசிகலாட்டையோ காப்பரேஸ் பண்ணது பதிலா இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்டயே காப்பரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதன் மூலமே அவர் தன்னுடைய பவரை விட்டுட்டு இருக்காரு, பிடியை விட்டுட்டு இருக்காருங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஆகையால இனி வருகின்ற காலங்களில் கூட எந்த அளவுக்கு உறுதியா இருக்க முடியும், இதை நல்ல திறம்பட கொண்டு போக முடியுமா, யாரெல்லாம் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும். அவரு பதவி ஏற்ற காலத்திலிருந்து இது வரைக்குமே அவருக்கு குடைச்சல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தாங்கி வந்தவர் தான். இப்ப இருக்கிறது மேஜர் த்ரெட் இல்லை, இந்த மைனர் த்ரெட்டையும் அவர் தன்னுடைய மைண்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆகையில இதை தாண்டி வருவாரா, தாண்டி அவரால் உறுதி பெற முடியுமா அப்படிங்கிறது அடுத்த 2-3 வாரத்துல தெரிஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.